கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். 2 வேத பகுதியில் வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலுமாக இருந்து 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், அதிலே 3-7 வரையுள்ள வசனங்களையும் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 ஆகிய வசனங்களையும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஆமென். புதிய ஏற்பாட்டில் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். பரிசுத்தமாக்கப்பட்டதும் உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், உபயோகமாய் காணப்பட வேண்டும். எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கனத்திற்குரிய பாத்திரம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய வீட்டிலே என்று அழகாக ஆரம்பிக்கிறார். ஒரு பெரிய வீட்டிலே, அந்த பெரிய வீடு வேறு ஒன்றும் அல்ல, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிற கர்த்தருடைய சபை, தேவனுடைய வீடு. பெரிய வீட்டிலே அநேகம் பாத்திரங்கள் இருக்கிறது. வெள்ளி பாத்திரம், பொன் பாத்திரம், மண் பாத்திரம், மரம் பாத்திரம். சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் உரியது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த எல்லா பாத்திரங்களுமே அக்கினி பரீட்சைக்கு உட்படுத்தப்படும் என்றால், இந்த பாத்திரங்கள் அக்கினி பரீட்சைக்கு உட்படுத்தப்படும் என்று சொன்னால் மரம் என்னாகும்? மரம் கருகி போகும். அப்படிதானே? மண் என்னாகும் தெரியுமா? இறுகி போகும். மண் என்ன போயிடும்? ஒன்று கருகி போயிடும், ஒன்று இறுகி போயிடும். தப்புறது என்ன தெரியுமா? வெள்ளியும் பொண்ணும் தான் தப்பும். சில கனத்திற்குரியது, சில கனவீனத்திற்குரியது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். புதிய ஏற்பாட்டில் ரொம்ப அழகாக பவுல் இவ்விதமாக சொல்கிறார். ஏன்னா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலே வேதம் சொல்லுகிற விசுவாசத்தின் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அப்படிதானே? அப்போ தேவன் விசுவாசத்தின் பரீட்சை, அந்த நோக்கமே பரீட்சை. அந்த நோக்கம் என்ன? டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். நோக்கம் என்ன? டு ப்ரமோட் யூ. அப்படிதானே? உங்களை இன்னும் கொஞ்சம் மேலே, இன்னும் கொஞ்சம் உயர்த்த, இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்த, அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு வர. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ பாருங்க, நான் சொன்னேன் மரப்பாத்திரம்ன்றது என்ன பண்ணிடும்? அக்கினி பரீட்சைக்கு போச்சுன்னா கருகி போகாது, போக முடியாது. அதால் இல்லையா? போச்சுன்னா என்ன ஆகிடும்? கருகி போயிடும். மண்ணானது என்ன ஆகிடும்? இறுகி போயிடும், கடினப்பட்டு போயிடும். சரி, ஆனாலும் தேவன் எல்லாரையும் பயன்படுத்தவே என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ தேவனால பயன்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிற நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கணும், பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமும். அதுக்கப்புறம் என்னது? உபயோகமான. You must be connected to the purpose of God. Praise the Lord. You need to be a sanctified vessel.
நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு வீடு நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நேரம் எங்கே போனால் போதும்? கிச்சனுக்கு போனால் போதும். அப்படிதானே? முதல் அறைக்கு பேர் வரவேற்பு அறை. அந்த வரவேற்பு அறையெல்லாம் சில வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். ஆனால் வரவேற்பு அறையை வச்சு மார்க் போட்டுறக்கூடாது. நேரம் எங்கே போனோம்? கிச்சனுக்கு போனால் லட்சணம் தெரியும். அல்லேலூயா. அப்படிதானே? முந்தா நாள் ராத்திரி உப்புமா வச்சது அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ தெரிஞ்சுக்கலாம் ரைட்டு அப்படின்னு. பாருங்க, ஒரு நல்ல ஒரு நேர்த்தியான அல்லது கிரமமான ஒரு வீடுன்னு சொன்னால் அந்த வீட்டில் பாத்திரங்கள் எப்பவுமே இப்படி தான் இருக்கும், சுத்தமாக தான் இருக்கும். எப்பவுமே எப்படி இருப்பாங்க? கழுவி நீட்டாக. ராத்திரி சமைச்சு மட்டும் சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஐயோ கழுவின்னு, எனக்கு அப்படி ஏதோ போட்டுட்டு இருந்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா யூ ஆர் வெரி ஆர்கனைஸ்னு அர்த்தம். அது காலையில் பால் வாங்க நேரம் எங்கள் வீட்டுக்காரர் கழுவிக்கிறாருன்னா முடிஞ்சு போச்சு. என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, எல்லாம் சுத்தமாக தான் இருக்கு. ஆனால் ஒரு விருந்தாளி வரும்போது ஏற்கனவே கழுவி வச்ச பாத்திரம் தான், அது கழுவிதானே இருக்குன்னு வைக்காம என்ன பண்ணுறோம் தெரியுமா? we are rinsing it. அப்படி தானே? திரும்ப லைட்டாக தண்ணியில் கொஞ்சம் அப்படி லைட்டாக ஒரு அலசி அப்படி எடுத்து, இனி வேறு நல்ல பெரிய ஹோட்டல் போனீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்து அந்த பிளேட்டை க்ளீன் பண்ணுறதுக்குனே மிஷின்ஸ்லாம் இருக்குது. அதில் க்ளீன் பண்ணி இப்படி ஹாட்டாக இருக்கும், சூடாக கொண்டு வந்து வைப்பான் அந்த பிளேட்டை. அதுக்கப்புறமும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு வெட் வைப் கொடுத்து அதை அழகாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னா we can go ahead from there. அப்படி இருக்கும். எனக்கு கேட்கும் தேவ பிள்ளைகளே, அதுதான் இங்கே சொல்கிறார். ஸோ you need to be a sanctified vessel. தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கணும். எப்பவுமே ரெடி, எப்பவுமே சுத்தமா நீட்டா அப்படி இருக்கணும். அடுத்தபடி என்ன சொல்றாருன்னா உபயோகமான. So you must be connected to the purpose of God. என்ன குறித்து தேவ நோக்கம் என்ன ஆண்டவரே? அந்த நோக்கம் நிறைவேறும்படிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நிச்சயமாய் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆயினும் இந்த நாளிலே நான் என்ன பிரசங்கம் பண்ண போகிறேன், என்ன தலைப்பில் பிரசங்கம் பண்ண போகிறேன் என்று சொன்னால், வெறுமையான பாத்திரங்கள். வெறுமையான பாத்திரங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு பாத்திரத்துடைய மதிப்பு அதுக்குள்ள அது என்ன வச்சிருக்குன்றது பொறுத்து. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒரு சின்ன கிண்ணங்க, ஒரு சின்ன கிண்ணம், அதுக்குள்ள முந்தா நேத்து ஊசி போன உப்புமாவும் இருக்கு. அதை விட சின்ன கிண்ணம் ஒன்று இருக்கு, அதுக்குள்ள 4 தங்க பிஸ்கட் கிடக்கு. எது விலையேற பெற்றது? So what you have in your inside adds value to you. உங்களுக்குள்ள என்ன இருக்கோ, நீங்க என்ன பெற்றிருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்க யாரு என்பது நிதானிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, இந்த தேவன் இதை பார்த்து ஒரு பாத்திரத்தை என்ன செய்யறதில்ல, எடுக்கிறதில்ல. இதுவரைக்கும் அவர் பயன்படுத்தியிருக்கிற எல்லா பாத்திரங்களும் வெறுமையான பாத்திரங்களே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் ஒண்ணுக்குள்ள என்ன இருக்கு அதை பார்த்து அதுக்கு தர நிர்ணயம் பண்ணுகிற தேவன் அல்ல. ஆனா அந்த வெறுமையா அவருக்கு தேவைனால இது எப்படி தான் இருக்கணும்? அது வெறுமையா தான் இருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பெருமையா இருக்கிற பாத்திரம் அவருக்கு தேவையில்லை, வெறுமையா இருக்கிற பாத்திரம் தான் அவருக்கு தேவை. பக்கத்துக்கு ஆளை பார்த்து சொல்லுங்க, பெருமையா இருக்கிற பாத்திரம் அவருக்கு தேவையில்லை, வெறுமையா இருக்கிற பாத்திரம் தான் அவருக்கு தேவை. ஏன் இது இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிறன்னு சொன்னால், இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் பலருடைய வாழ்க்கையிலே பல விதமான வெற்றிடங்கள், பல விதமான வெறுமைகள் காணப்படுகிறது. எனவேதான் இன்றைக்கு இந்த வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த தேவன் வெறும் பாத்திரங்களை விரும்புகிற தேவனாய் இருக்கிற போதிலும் அவரை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். இந்த பூமியிலே முதலாவது அவருடைய பார்வை எங்கே போய் பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, எங்கே வெறுமை அரைச்சவங்க தான் பட்டுச்சு. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய். பிரைஸ் தி லார்ட்.
அந்த வெறுமையை அவர் வெறுமை என்று விட்டு செல்கிற தேவன் அல்ல. அந்த வெறுமையை அவர் நிச்சயமாக நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட். பல உதாரணங்கள் இருக்கு. கிதியோனை வச்சு ஆண்டவர் ஒரு திட்டமிட்டு செயல்பட்ட போது கிதியோன் சொன்னார், அப்பா 300 பேரை தெரிந்து கொண்டியா? ரைட்டு. 300 தீவட்டி இருக்கா? ரைட்டு. 300 எக்காலம் இருக்கா? ரைட்டு. அப்புறம் 3 வெறும் பானை, அப்படிதானே? 3 என்ன எடுக்கணும்? நீயே வெறும் பானை, வெறுமையான 300 பாத்திரங்களை எடு. அந்த பானைக்குள் பிரகாசத்தை வைக்க வேண்டும். அது வெற்றியின் அடையாளம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இதெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. அதுக்கப்புறம் இதே தீர்க்கதரிசி எலிசா நாட்களிலே அங்கே ஒரு வெறும் பானை, அந்த பானைக்குள் பட்சணம், அப்படிதானே? ஆமாவா? பானையை வச்சு கூழ் காய்ச்சு அப்படின்னார். ஸோ பானைக்குள் பட்சணம். அப்புறம் தோஷம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அந்த தோஷத்தை நீக்கும்படி மாவை போட்டாங்க. அப்போ இந்த இடத்துல வெறும் பானை. கிதியோனை பொறுத்த வரைக்கும் அது வெற்றி. இங்க பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? இந்த வெறும் பானை என்று சொல்வது என்ன அப்படின்னா, எங்கேயோ இருந்து விசேஷமானவைகள் என்ன செய்து வருது, அப்படித்தானே? எங்கேயோ இருந்து. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஸோ பானைக்குள் பிரகாசம், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வெற்றி இருக்கு. பானைக்குள் பட்சணம், வெறும் பானை தான், அதுக்குள்ள பட்சணம் வந்துச்சு. அங்க ஒரு பெரிய வாழ்வு இருக்கிறது, ஒரு விசேஷம் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் நீங்க எரேமியா தீர்க்கதரிசிக்கிட்டு போனீங்கன்னா அங்க ஒரு வெறும் பானைக்குள்ள என்ன வந்துருச்சு தெரியுமா? பத்திரம் வந்துருச்சு, அப்படிதானே? பானைக்குள் பிரகாசம், பானைக்குள் பட்சணம், பானைக்குள் பத்திரம் வந்துருச்சு. பத்திரமா இருக்கணும்னு பத்திரத்தை என்ன பண்ணிட்டாங்க? பானைக்குள்ள வச்சுட்டாங்க. அது என்ன, எதுக்கு அடையாளம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பானையை பற்றி தான் பேச போறோம். நீங்க நான் பொங்கல்னால பானையை பற்றி பேச நினைச்சிடாதீங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை இதுதான். ஆமென். என்ன, வெறுமையான பாத்திரங்களை இவர் நிரப்பும்படிக்கு விரும்புகிறார். உங்களுடைய இந்த வெறுமை இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இது ஒரு கட்டு, நான் நம்புறேன். அந்த கட்டை இன்றைக்கு அவர் உடைக்கிறார். You have witnessed poverty and emptiness like anything. உங்க வாழ்க்கையில நீங்க பற்றாக்குறை, இல்லாமைகள், இவைகளை நீங்கள் மிகவும் அதிகமாய் வேதனையோடு அனுபவித்து வருகிறீர்கள். இன்றைக்கு அந்த பேட்டர்னை கர்த்தர் உடைக்க போகிறார். You are designed for abundance. நீங்கள் திரட்சிக்காக, நிறைவுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கீங்க. அதனால தான் போன வாரம் பிரசங்கம் பண்ணோம் எப்பிராயீமை குறித்து. எப்பிராயீமுடைய மிச்சமே மற்றவர்களுடைய மொத்தத்திலும் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த வருஷத்துல உங்க எல்லாரையும், நம்ம எல்லாரையும் அதற்கு நேரதான் ஆண்டவர் நடத்துவா நான் நம்புகிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்த மாட்டாரா? அதெல்லாம் பேசிக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதெல்லாம் ஒன்னா போடிய பாடா, அடிப்படைங்க. அதெல்லாம் அடிப்படை. அதெல்லாம் நம்ம அதை சொல்லாதனால அப்படின்னா அது நடத்த மாட்டாரா? அங்கிருந்தாங்க வர்றோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்படித்தானே? நம்புறீங்களா? ஏன்னா அது ரொம்ப முக்கியம், அப்படித்தானே? அடிப்படையை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஆசீர்வாதத்தோட ஆண்டுடைய பிரசன்னம் தான் நமக்கு அதிக முக்கியத்துவம். அதை எப்பயுமே நம்ம நினைக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். போன வாரம் ஆராதனையில் கூட சொன்னேன், ஆபிரகாம் ராஜாக்களுக்கு சிநேகிதனாய் இருப்பதை பார்க்கிலும் தேவனால் அறியப்பட்டவனாய், தேவனுடைய சிநேகிதனாய் இருப்பதை அவன் தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. சரி, ஆயினும் ஆண்டவர் இப்படிப்பட்ட திரட்சிகளை உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே அவர் தம்மையே அவர் வெறுமையாக்கினார், அப்படிதானே? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களுக்காக வெறுமையாயிருக்கிறாரு. அந்த வெறுமை வீண் போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். இயேசு உங்களுக்காக சாபமானார், அது வீண் போகக்கூடாது. இயேசு உங்களுக்காய் பாவமானார், அது வீண் போகக்கூடாது. அவர் உங்களுக்காய் பாவமானதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் நீதியாக்கும்படி. பிரைஸ் தி லார்ட். அவர் தன்னையே வெறுமை ஆக்கினார். காரணம் என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் நிறைக்கும்படிக்கு. தேவன் தம்முடைய ஆவியினாலே நிறைக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நன்மையினாலே நிறைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த பகுதியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 2 ராஜாக்கள் 3 அதிகாரத்திற்கும் 4 அதிகாரத்திற்கும்
ஒரு நெருங்கின சம்பந்தம் இருக்கிறது. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துக்கும் 4ஆம் அதிகாரத்துக்கும். 3ஆம் அதிகாரத்தில் நடந்த அற்புதத்தினாலே பள்ளத்தாக்கு நிரம்பினது. ஆமென். 3ஆம் அதிகாரத்தில் நடந்த அற்புதத்தினால பள்ளத்தாக்கு நிரம்பினது. ஆண்டவர் சொன்னார், காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரம்பும் என்று சொன்னார். எனவே 3ஆம் அதிகாரத்தில் பள்ளத்தாக்கு நிரம்பி இருக்கிறது, 4ஆம் அதிகாரத்தில் பாத்திரங்கள் நிரம்பி இருக்கிறது. என்ன வித்தியாசம் இரண்டிற்கும்? ஒன்று வெளியரங்கமான ஒரு நிரப்பப்படுதல், இன்னொன்று அந்தரங்கமான ஒரு நிரப்பப்படுதல். பள்ளத்தாக்கு நிரம்பினது ஊருக்கே தெரியும், ஆனால் பாத்திரங்கள் நிரம்பினது சில மனிதர்களுக்கு மட்டும்தான் தெரியும். காரணம், கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உள்ளறைக்குள்ளே அந்தரங்கத்தில் நடந்த அற்புதம் அது. எனவே நான் தைரியமாய் சொல்லுகிறேன், இந்த நாளிலே பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை, இட் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஃபேமிலி. இது உன் குடும்பத்தை பற்றியது, இது உன்னுடைய பிள்ளைகளை பற்றியது. யாரெல்லாம் நீங்கள் வாக்குத்தத்த வீட்டுக்குள் வந்து யாரையெல்லாம் உட்படுத்தி கதவை போட்டு இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் உரியது. Whoever you have included, maybe your husband, maybe your wife, maybe your children, but I want to tell you, whoever you have included, this word belongs to everyone. உட்படுத்தி இருக்கிற எல்லாருக்கும் உரியதாக தேவன் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். Praise the Lord. ஆமென். எப்படி வெளியரங்கமாக ஒரு நிரப்பப்படுதல் உண்டானதோ அதுபோல உள்ளேயும் ஒரு நிரப்பப்படுதல் உண்டாகும். அது இன்றைக்கு நடக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். சரி, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் இப்போது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை அப்படியே நிறுத்தி பாருங்க. அவளுடைய ப்ராப்ளம் பாருங்களேன். the consistency of her problems, தொடர்ச்சியான அவளுடைய தீமைகள், இழப்புகள், நஷ்டங்கள். அவள் சொல்றா பாருங்களேன், தீர்க்கதரிசிகள் புத்திரர் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய புருஷன் இறந்து போனான். எவ்வளவு பெரிய லாஸ் அது இல்லையா? இன்னும் சொல்ல போனா, that was the starting point of her loss. அவளுடைய இழப்புகளின் துவக்க புள்ளி அது. எல்லாம் நல்லதாங்க இருந்துச்சு, அவர் போயிட்டாரு, எங்க வீட்டுக்காரர் போயிட்டாருங்க, அதோட எல்லாமே போயிடுச்சு. எவ்வளவு பேர் இப்படி சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா தாங்க எனக்கு எல்லாமே, அவர் இருக்கிற வரைக்கும் என்னை ஒருத்தர் அசைக்க முடியாதுங்க. ஆனா அவர் போன உடனே பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் அழுது இருக்கிறாங்க. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இவ வாழ்க்கையில அந்த நஷ்டங்களின் துவக்க புள்ளி. அவன் சொல்றா, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். This did not happen yesterday. இது நேற்று நடந்த சம்பவம் அல்ல, என்னைக்கோ நடந்தது. ஆனா அவளால் அதை நினைவு கூற முடிகிறது. அவள் சொல்லுகிறா, எனக்கு தெரியும், அன்னைக்குல தான் எனக்கு எல்லாமே ஆரம்பிச்சிச்சு. ஒரு நஷ்டத்தின் துவக்க புள்ளி, ஒரு இழப்பின் துவக்க புள்ளி. அதை சொல்றா. அப்படி எங்கப்பா வசனம்? ரைட், பாருங்க, கவனிங்க. இறந்து போனான். அதுக்கப்புறம் அது மட்டுமா சொல்றா, உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். He certified. அப்படிதானே? He was God fearing. அவன் தேவனுக்கு பயந்தவங்க. என் வீட்டுக்காரன் எப்படிப்பட்டனா ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், நீங்க தான் சாட்சி. எலிசா, நீங்க தான் சாட்சி. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி என்றால் அவன் தேவனுக்கு இணையாக அல்லது தேவனுடைய ஒரு வாயாக அறியப்பட்டவன். ஒரு மனிதனை குறித்து தேவன் சர்டிஃபை பண்ற மாதிரி தீர்க்கதரிசி சொல்றான். அதனால சொல்றா, அவன் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். Probably he was a student of Elisha ன்னு சொல்றாங்க. Praise the Lord. சொல்றா. ஏன்னா பாருங்களேன், அதாவது எப்போ நமக்கு ரொம்ப ஆதங்கமும் கவலையும் இருக்குன்னா, when everything seems to be good, எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு? எங்க வீட்டுக்காரர் என்ன தப்பு பண்ணாரு? நான் இந்த நஷ்டத்துக்கு காரணமா இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறேன், அதுக்கு என்ன காரணம் தெரியவில்லை. அவன் சொல்றா, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். அதுக்கப்புறம் ஒருத்தனை கொண்டு வரா பாருங்க உள்ள பிக்சர்ல, கடன் கொடுத்தவன். Praise the Lord. Hallelujah.
கடன் கொடுத்தவன். கொடுத்தவன் சொல்லிட்டு என்ன சொல்றா தெரியுமா? இப்பொழுது என் so she has a problem now. இப்பொழுது என் வாழ்க்கையில என் பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கு ஒரு துவக்க புள்ளி இருக்கு, நான் அதை உணர்ந்திருக்கிறேன். ஆனா அதெல்லாம் தாண்டி இப்பொழுது I am in a deeper crisis now. இழப்பு தாங்க, நஷ்டம் தாங்க, நான் கடந்து வந்துட்டேங்க. ஆனா இன்னைக்கு இப்போ அதை விட ஒரு பெரிய இக்கட்டில் நான் இருக்கிறேன். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளை எங்கிருந்து கேட்டாலும் சரி, இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களுக்கு தேவன் ஊழியம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க உங்களை இந்த வார்த்தையோட உங்களை சேர்த்து பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உங்களை கர்த்தர் அப்படியே தூக்குறார். எனக்கு ரொம்ப தெளிவாக அதை சொன்னார். இன்னைக்கு உளையிலிருந்து உன்னதம் வரைக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் அப்படிதான் செய்தி கொடுக்கலாம்னு நினைச்சேன். தலைப்பே உளையிலிருந்து உன்னதம் வரைக்கும். ஏன்னா அவ்விதமாக உயர்த்துகிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆனாலும் வெறுமையான பாத்திரங்கள் என்று பேச சொன்னார். ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில வெற்றிடங்கள் இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, கடன் கொடுத்தவன். கடன் கொடுத்தவன். அவனுக்கு பேர் என்ன இருக்கு? கடன் கொடுத்தவன். கடன் வாங்கினவங்களுக்கு தான் அதோடைய வலி என்ன செய்யும் தெரியும். இங்க ஒருத்தவனுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கு? கொடுத்தவன் மாதிரி இருக்கு. ஆனா பேர் இல்லையா? கொடுத்தவன். கொடுத்தவன் கொடுப்பவர் மாதிரி இருக்கு. ஆனா முன்னாடி என்ன வந்துருச்சு? கடன். என்ன வித்தியாசம்? இவ சொல்றா பாருங்களேன். அவன் கேட்கிறான், எலிசா கேட்கிறான், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அப்படிதானே? அப்படிதானே? அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? ஐயா, அந்த கடன்காரன் கொடுத்த பீரோ இருக்கியா, அந்த கடன்காரன் கொடுத்த கட்டில் அங்கிட்டு கிடக்கையா, அந்த கடன்காரன் கொடுத்த பாத்திரம் மண்டலம் அங்கிட்டு கிடக்கியா சொல்லிக்கணுமா இல்லையா? அவன் என்ன சொல்றா? அவன் என்ன சொல்றா? ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளை வீட்டில் வேறொன்றும் இல்லை. அப்ப எனக்கு ஒரு கேள்வி, இப்ப என்னதான் கொடுத்தான் அவன்? என்ன கொடுத்தான் அவன்? என்ன கொடுத்தான்? இந்த கடன்காரன் இருக்கான் இல்லைங்க, அவன் என்ன கொடுத்தான்? என்னங்க கொடுத்தான்? என்ன கொடுத்தான்? அடிப்படை என்ன கொடுத்தான்? கடன் தான். கடன்காரன் என்ன கொடுத்தா? கடன் கொடுத்தான். அது இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் கொடுத்தாருன்னா சொல்றதுக்கு நமக்கு என்ன இருக்கும்? நிறைய இருக்கும். கடன்காரன் கொடுத்தான்னா சொல்றதுக்கு கடன் மட்டும்தான் இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும். இந்த தேவன் கொடுக்கவே விரும்புகிறார். அவர் கொடுக்கும் போது அதோடைய ஒரு வேதனை என்ன செய்ய மாட்டாரு? கூட்ட மாட்டாரு. அல்லேலூயா. வேதம் பிசாசுக்கு பல பேர் இருக்கு. ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன், பகைஞன், பழிகாரன், அப்படிதானே? அப்படியே சொல்லிட்டு வர வரிசையில கடன்காரன், கடன் கொடுத்தவன். அல்லேலூயா. என்ன கொடுத்தவன்? கடன் கொடுத்தவன். அதனாலதான் அவன் கொடுத்தது மட்டும் என்ன இருக்கு? அங்க கடன் இருக்கா இல்லையா? அதான் கொடுத்தான். அவன் கொடுத்தது பத்திரமா அங்கேயே இருக்கு. ஆனா we are going to go into the depth of this. இந்த கடன் இது யாரும் விருப்பப்பட்டு வாங்குறதா? யாராவது விருப்பப்பட்டு கடன் வாங்குவீங்களா? வழி இல்லாம. அப்படிதானே? அப்படிதானங்க. உங்ககிட்ட திரட்சி இருக்கும்போது கடன் வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. எப்போ வாங்குவீங்க? வழியே இல்லாம. வழியே இல்லாம. எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இவளுக்கு ஏற்கனவே கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஒரு நிறைகுடம் எண்ணெய் இருக்கிறது. அதுதான் அபிஷேகம். பிரைஸ் தி லார்ட்.
நீங்க என்ன இருக்கு உங்களுக்குள்ள அப்படின்றது தெரியாததுனால தான் நீங்க போய் வேற வழியே இல்லை நினைச்சு என்ன பண்றீங்க, கடை வாங்குறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஐ ஹவ் கிவன் யூ தி அனாயிண்டிங். உனக்கு தேவையான விடுதலை உனக்குள்ள இருக்கு. உனக்கு தேவையான பெருக்கம் உனக்குள்ள இருக்கு. உனக்கு தேவையான தீர்வு உனக்குள்ள இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த காலத்தில் நான் சின்ன வயசு படிக்கும்போது சொல்லி கொடுத்தாங்க, ஒரு கோடு ஒருத்தன் போட்டானா, போட்டு ராஜா கேட்டானா, இந்த கோட்டை அழிக்காமலே என்ன பண்ணணுமா, அழிக்காமலே சின்னதாக்கணும். புரியுதா? இந்த கோட்டை அழிக்காமலே சின்னதாக்கணும். ராஜ்யத்தில் இருக்கிற எவனுக்குமே தோணலையாம் என்ன பண்ணுறது அப்படின்னு. உடனே ஒருத்தன் வந்தானா, அவன் ஏதோ பேரெல்லாம் சொல்லுவாங்க, அவன் வந்து என்ன பண்ணானா, அதோட பெரிய கோடா. இது இங்கே தான் பிரச்சனையே. நம்ம வந்து இந்த பிரச்சனையை தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம அது மேலே இது இங்கிட்ட அழிக்கலாமா, அங்கிட்ட அழிக்கலாமா, இதை குறைக்கலாமா, அதை குறைக்கலாமா. ஐயோ, உனக்கு ஒரு அனாயிண்டிங் கொடுத்துருக்காருப்பா, அந்த பெரிய கோட்டை போடு. பக்கத்தை தேடி சொல்லுங்க, நீ இந்த பெரிய கோட்டை போடியா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்னும் ஆற்றலை நீங்கள் வெளியே கொண்டு வாங்க. அப்ப உங்க பிரச்சனை அடையாளம் தெரியாமல் போய்விடும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இவளுக்கு என்ன இருக்கு அவளுக்குன்னு தெரியல. கடங்காரன் கொடுத்த எதுவுமே அங்க இல்லை, ஆனா கர்த்தர் கொடுத்தது நிலைத்திருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கொடுத்த ஒரு குடம் எண்ணெய். நான் சொல்றேன் பாருங்களேன், வாட் எவர் காட் ஹஸ் given you, the enemy can never have access to it. ஒரு நாளும் கர்த்தரிடத்திலிருந்து வந்த எதையுமே அவனால் என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. நமக்கு பிரச்சனை என்னன்னா, நமக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாததுனால தான் வெளியில போய் என்ன பண்றோம், தேவையில்லாதெல்லாம் கொண்டு வரோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த தேவ ஆலோசனை எப்படி இருந்துச்சு? 3 அதிகாரம், அதாவது 4 அதிகாரம், அதுல 3வது வசனம். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி. ஒரு நிமிஷம் இருங்க. பிரைஸ் தி லார்ட். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை. நான் இந்த வெறுமையுடைய ஆழத்தை இன்னைக்கு பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஆவியான கொடுத்த வார்த்தை. நல்லா கவனிங்க. இந்த கடங்காரன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்னா, எதையோ உன்னை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுக்கிறவனா இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவன் எடுக்கிறவனா இருக்கிறான். நீங்க எல்லாம் வந்து வெற்றிடம்னு எதை சொல்வீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு கேட்குறேன், உங்களுக்கு என்ன இருக்கான்னு கேட்குறேன். உங்கள்கிட்ட கொஞ்சம் ஆயில் இருக்கா, என்ன இருக்கா? நீங்க இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன இல்லைன்னு சொல்லுவீங்க இல்லையா? என்கிட்ட எண்ணெயே இல்லை, அப்படிதானே? சாரி பாத் ஊர்ல அந்த விதவை இருக்கிறா, எல்லாம் எடுத்துட்டே வர, கடைசியில் எவ்வளவு வருது? ஒரு பிடி மாவு, களையத்துல கொஞ்சம் என்ன. இப்போ இதுவும் போயிருச்சுன்னா அவன் என்ன சொல்லுவா? இல்லைன்னு தான் சொல்லுவா, அப்படிதானே? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இது வந்து இல்லையோடைய ஒரு லெவலு. ஆனா இவளுடைய இல்லை அதை தாண்டி இருக்கு. இவ என் பாத்திரம் வெறுமையா இருக்குன்னு சொல்லல, இவளுக்கு பாத்திரமே இல்லை. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இந்த கடன்காரன் இவனுடைய உள்நோக்கம் எப்படி இருக்குன்னா, இவன் உன் பாத்திரத்தை மட்டும் எடுக்கணும்னு நினைக்கல, பாத்திரத்துக்கு உள்ள இருக்கிறது மட்டும் வெறுமையாக்க நினைக்கல, பாத்திரத்தையே எடுக்கிறான். விசுவாசத்தை மட்டும் எடுக்கல, அதை உள்ளடக்கி இருக்கிற பாத்திரமாகி விருப்பத்தையும் சேர்த்து என்ன பண்ணிடுறான், எடுத்துறான். 38 வருஷமா ஒரு மனிதன் பெதஸ்தாவின் குளக்கரையில் உட்கார்ந்து இருக்கிறான். இயேசு அவங்கிட்ட போறாரு. இதுதான் அவனுடைய நிலைமை. அவனுக்கு என்ன இல்லை? பாத்திரமே இல்லைங்க. விருப்பம் என்கின்ற பாத்திரத்தில் தான் விசுவாசம் இருக்கும். என்னத்தை எடுத்துட்டான் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா விசுவாசத்தை பூரா எடுத்துட்டு விருப்பம் என்கின்ற அந்த பாத்திரத்தையும் சேர்த்து என்ன பண்ணிட்டான், எடுத்துட்டான். அல்லேலூயா. எனக்கு கேட்கும் தேவ பிள்ளையே, நன்மை இழந்தவங்களுக்கு மட்டும் நான் பிரசங்கம் பண்ணல, நன்மையை உள்ளடக்கி இருக்கிற பாத்திரமாகிய கிருபையும் சேர்த்து என்ன பண்ணிடுறான், எடுத்துறான். நன்மையை மட்டும் எடுத்துட்டான் பாஸ்டர் இல்லைங்க, அதையும் தாண்டி அவனுடைய உள்நோக்கம் என்னவா இருக்கு தெரியுமா? அந்த நன்மையை வைக்கக்கூடிய பாத்திரமாகிய கிருபையும் சேர்த்து என்ன பண்ணிடுறான், எடுத்துறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஐக்கியம் ரொம்ப தேவை. ஐக்கியத்தை மட்டும் அவன் எடுத்தானா,
ஐக்கியத்தை வைக்கக்கூடிய பாத்திரமா இருக்கிற அன்பையும் சேர்த்து என்ன பண்ணிட்டான், எடுத்துட்டானே. எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இதே சூழ்நிலையில ஒருவேளை நான் என்னுடைய வெற்றிடம், என்னுடைய வெறுமை, it is not just about the substance but I have lost even the vessel of it. அந்த பாத்திரத்தை சேர்ந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இழந்து நிற்கிறேன். அதான் அவளுடைய நிலைமை. அவன் சொல்றா, இந்த ஒரே ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் என் வீட்டிலே வேறு ஒன்றுமே இல்லை. Praise the Lord. அல்லேலூயா. இவனுடைய இந்த கடன்காரனுடைய உள்நோக்கம் என்ன? உன்னை வெற்றிடமா வெறுமை ஆக்கணும். பெத் ஹரோன் அப்படின்னா வெறுமையின் வீடுன்னு அர்த்தம். அப்படி வெறுமை ஆக்குறது மட்டும்தான் நோக்கமா? இல்லை. அதையும் கடந்து சுயாதீனம் உள்ள குமாரர்களை அடிமையாக்க வேண்டும் என்ற அவனுடைய தீர்மானங்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில நமக்கு அருளப்பட்ட விசேஷங்கள் போயிடுச்சுன்னா அடுத்தபடியா என்ன போயிடுது? அந்த பாத்திரமே என்ன பண்ணிடுது? போயிடுது. விசுவாசம் போயிடுது, விருப்பம் போயிடுது. அதுக்கப்புறம் சுயாதீனமா இருக்கிறதெல்லாம் மாறி அப்பதான் நம்ம என்னவாயிடுறோம்? அடிமையா மாறிடுறோம். பிள்ளைகள் அடிமைகளாக்கப்பட்டா என்ன நடக்கும்? பிள்ளைகளுடைய சுயாதீனம் போயிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, கடன்காரன் என்ன சொல்றானோ அதை தான் செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஆல்ரெடி இந்த நிலைமையில தான் இருக்கோம், நமக்கு தெரியல. நம்ம சொல்றோம் தெரியுமா, விரும்புகிறத செய்யாம விரும்பாததையே செய்கிறேன்னா நீ உன் சுயாதீனத்தை இழந்துதான் நிற்கிறாய். உன்னை அடிமை கொண்ட அந்த கடன்காரனுடைய ஆட்டங்களுக்கெல்லாம் நீ ஆடிக்கொண்டிருக்கிறாய். ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை ஆராதிக்கலாம், மற்ற வார நாட்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? Who is controlling you? Praise the Lord. Amen. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள பாத்திரமும் வரும், நன்மையும் வரும். அல்லேலூயா. அதான் இன்னைக்குள்ள செய்தியே. அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, எடுத்தோன்னு என்ன சொல்றாருன்னா, நீ போய் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. அல்லேலூயா. Praise the Lord. God is now creating a demand for empty vessels. வாழ்க்கையில் இப்படி நடந்ததே கிடையாதுங்க. ஆனா ஆண்டவர் ஒரு டிமாண்டை ஏற்படுத்த. என்ன டிமாண்ட் தெரியுமா? வெறுமையான பாத்திரத்துக்கு டிமாண்டு. நீங்க வெறுமையான பாத்திரமா இருக்கீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு டிமாண்டை ஏற்படுத்திட்டேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உன்னை உரியவர்கள் உன்னை சும்மா வைத்திருந்திருக்கலாம், உன்னுடைய விலை தெரியாமல் வைத்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சுவிசேஷம் உன்னை கேட்டு வாங்குகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எட்டி பார்க்குறாரு உள்ளுக்குள்ள, அப்படியே எல்லாரையும் பார்க்குறாரு. கொஞ்சம் அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், இவன் ஆல்ரெடி முக்கா பாத்திரமா இருக்கான், அவன் அரை பாத்திரம், இதெல்லாம் எனக்கு வேணாம் வேணாம் வேணாம். எனக்கு என்ன வேணும் தெரியுமா? வெறுமையான. அல்லேலூயா. ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாம ஒன்று ஓரமா கிடக்குங்க, அதுதான் எனக்கு வேணும்னு எடுக்கிறார் இந்த ஆண்டவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படியே வெறுமையான பாத்திரங்களை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறோம். காரணம், உங்களுடைய வேலை வந்து விட்டது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து முதல் அற்புதத்தை செய்ய போறார். தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போறார். அதுக்கு ஒரு வேலையை வச்சிருக்கிறார். என் வேலை இன்னும் வரவில்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். அவருடைய வேலை எப்போ வந்துச்சு தெரியுமா? அவர் வெறுமையான பாத்திரங்களை பார்த்த போது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசப்படியில் தேடி பார்த்தாரு, அப்படியே சுற்றி பார்த்தாரு. வாசப்படியில் கொஞ்சம் வெறுமையான பாத்திரம். சொன்னே சொல்லிட்டாரு, என் வேலை வந்துருச்சு இப்ப. அல்லேலூயா. உங்களுடைய வெற்றிடங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அதை கர்த்தர் இந்த நாளிலே அடையாளப்படுத்தி அதை தம்முடைய நன்மையினாலே நிரப்பும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. வெறுமையான பாத்திரம் தான், பட் you are going to become a vessel on demand. Praise the Lord. Amen. அவருக்கு நிறைய தெரியுங்க. அவர் அப்பா அவர் பயங்கரமான 2-3 PhD வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அங்கேயே இருக்கட்டும், எனக்கு தேவை என்னது? வெறுமையான. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. இயேசு வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாச்சு. ஆஹா, வெறுமை இருக்கீங்க, நான் உடனே என்ன பண்ணிடுறேன், அதை நிரப்பிடுறேன்.
எல்லாவற்றால் நிரப்புகிறவர் உங்க வெறுமையை இந்த காலை வேளையில அவர் அட்ரஸ் பண்ணும்படி விரும்புகிறார். God wants to address your emptiness of any kind. Praise the Lord. Hallelujah. Amen. So இவருடைய வாழ்க்கையில, இந்த விதவையின் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்திருக்கு பாருங்களேன். முன்பதாகவும் இழப்பு, தொடர்ச்சியான நஷ்டங்கள். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்தபோது அவைகள் நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 11-12 வாசிங்க. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். ஆமென். பிரைஸ் காட். அவளை பற்றி சொல்லப்பட்டு பாருங்களேன். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ கைம்பெண் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? விதவைன்னு அர்த்தம், அப்படிதானே? விதவை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த காலத்தில் கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்கள் அல்லது மொழி அதில் ரொம்ப ஆழ்த்தத்துவம் உடையவராக, ரொம்ப ஒரு எக்ஸ்பர்ட்டாக, நிபுணத்துவம் உடையவராக இருந்தார். அவர் வந்து கேட்டாங்க, பொட்டை எடுத்துடணும் விதவை, அப்படி தானே சொல்லுவாங்கல்ல தமிழ் கல்ச்சரில். பார்த்தீங்கன்னா விதவைன்ற பேரில் கூட ஒன்றுமே இல்லை, பார்த்தீங்களா, புள்ளியே இல்லை பாருங்க. உடனே அவர் சொன்னார், இன்னொரு பேர் இருக்குங்க, அதுக்கு பேர் கைம்பெண்ணார். என்ன அழகா இருக்குன்னா, வேதம் அந்த நல்ல சரியான தமிழை பயன்படுத்தி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எபிரேய மொழியிலிருந்து அப்படியே தமிழாக்க செஞ்சதுனால நமக்கு நிறைய சொத்தா நிறைய அது நல்லா கிடைச்சிருக்கு நமக்கு. பிரைஸ் தி லார்ட். சரி போட்டும். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, கைம்பெண் அப்படின்னா விதவை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, this happened to her earlier. அவள் ஏற்கனவே மரணத்தை கண்டவள். அந்த நாளில் அவள் அழுத போது அவளுடைய கண்ணீரை துடைக்க யாருமே கிடையாது. இப்போ it is repeating, some pattern is repeating in her life. அவ ஏற்கனவே இழந்திருக்கிறா, ஏற்கனவே அழுதிருக்கிறா. இப்போ திரும்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பமாக இழப்பிலே நிற்கிறாள், அழுது கொண்டிருக்கிறாள். காரணம், அவளுக்கு இருந்த ஒரே ஆதரவும் அவளை விட்டு பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த இடத்துல என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, அந்த அழுகையை துடைக்கவும் அழாதே என்று சொல்லவும் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இயேசு மற்றவர்கள் எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? எல்லாம் என்ன சொல்லிப்பாங்க? அழுகிற வீட்டில் போய் எல்லாரும் நினச்சிப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா அழுங்கன்னு நான் சொல்லியிருப்பாங்க. நல்ல செவத்திலே முட்டி முட்டி அழுங்கன்னு நான் சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? அழாத அழாத. பட் இயேசு அழாதன்னு சொல்றதோட நிக்கல, அதை தாண்டி ஒன்று செஞ்சார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசு எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெறும் வார்த்தையில சொல்லிட்டு போற தேவன் அல்ல. அவர் ஏதோ ஒன்றை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார் நிச்சயமாக. ஹல்லேலூயா. அழாதே என்று சொன்ன இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? அவளுடைய மகனை திரும்பமா உயிர்ப்பித்து அவள் கரத்திலே கொடுத்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா, அவனை அடக்கம் பண்ண கொண்டு போறதுக்கு வந்துட்டாங்க. பட்டண வாசலுக்கு வெளியிலே, நாயின் ஊருக்கு வெளியிலே அங்க நடந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இயேசுவை போய் பாடையை தொட்டு வாலிபனை எழுப்பி, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அவனை தன் தாயின் இடத்திலே ஒப்புவித்தார். ஜீசஸ் வாஸ் ஏபிள் டு பிரேக் தட் பேட்டர்ன். அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வரேன். உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியான நஷ்டங்கள், தொடர்ச்சியான இழப்புகள், தொடர்ச்சியான வெறுமைகள், தொடர்ச்சியான கடன்கள், இன்னைக்கு அதை கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லும் போது உங்களுக்குள்ள சின்ன விருப்பம் கூட வரல, இதெல்லாம் சொல்றது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, பாத்திரம் இல்லைன்னு அர்த்தம். உங்க பாத்திரம் ஆல்ரெடி போயிருச்சு. ஏன்னா உங்களுக்கு விசுவாசமும் இல்லை, அதை வைக்கக்கூடிய விருப்பம்ன்ற பாத்திரமும் இல்லை, ஆல் அவுட்டா இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ள பாத்திரத்தை என்ன பண்ணுவாரு? உங்கள் இருதயமாகி வீட்டுக்குள் பாத்திரத்தையும் கொண்டு வந்து அந்த பாத்திரங்களையும் நிரப்ப போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இப்ப திரும்பமா 3வது வசனத்துக்கு வருவோம். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி
உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அப்படியே 7வது வசனத்துக்கு வாங்க. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனை அவளுக்கு ஒரு 5 காரியங்களை படிப்பித்தது. ஒரு 5 காரியங்களை அவளுக்குள் படிப்பித்தது, கொண்டு வந்தது. அவைகள் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் மிக அவசியமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிடங்களையும் வெறுமைகளையும் அவர் நிரப்பும்படிக்க விரும்புகிறார். உங்கள் இருதயமாகி வீடு எவ்வளவு வெறுமையா இருந்தாலும் அதற்குள்ளே பாத்திரத்தையும் கொண்டு வந்து விசேஷத்தை என்ன செய்ய போறாரு? கொடுக்க போறாரு. விருப்பம் என்னும் பாத்திரத்தை உள்ள கொண்டு வந்து அதுல விசுவாசத்தை என்ன பண்ண போறாரு? ஊத்த போறாரு. அப்படி ஊத்துனதுனாலதான் அந்த மனிதன் எழும்பி என்ன பண்ணான்? படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 5 காரியங்கள் நான் வரிசைப்படுத்துகிறேன், எழுதி வச்சிருக்கிறேன். அதுக்கு விளக்கமும் சொல்றேன். முதல்ல வாங்க, அப்படிதானே? வாங்க. 2வது வார்க்க. 3வது வரிசைப்படுத்த. 4வது விற்க. 5வது வாழ. அல்லேலூயா. 5 காரியம் இருக்கா? இந்த தேவ ஆலோசனை இந்த 5 காரியங்களையும் அவளை கொண்டு செய்ய வைத்தது. அல்லேலூயா. அதான் இன்னைக்கு செய்தி. பிரைஸ் காட். இந்த 5 காரியமும் நீங்களும் நானும் செய்ய தொடங்கிட்டோம்னா கடன்காரனை நம்ம விரட்டுறது மட்டுமல்ல, பந்தாட முடியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். கடன்காரனை உங்க வீட்டை விட்டு இல்ல, ஊரை விட்டே துரத்த முடியும் உங்களால. அல்லேலூயா. ஏன்னா உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்ககிட்ட செல்லுபடி ஆகலன்னா அடுத்து பக்கத்து வீட்டுக்கு என்ன பண்ணிடுவான்? எந்த வீட்டில் இருந்தெல்லாம் எந்த அயலகத்தாடத்தெல்லாம் பாத்திரம் வாங்கியிருக்கிறோமோ அந்த வீட்டுக்குள்ளேயும் பரிபூர்ண வரணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற காரியம், தேவ ஆலோசனை உங்களுக்கு வெளிப்பட்டு சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டு அதனால் நீங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலை இருக்கிறதே, அதன் வெளிச்சம் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குள்ள வரணும். அல்லேலூயா. எந்த அயலகத்தார் எலிசபெத்தை நிந்தித்தார்களோ அவர்களே வந்து என்ன சொல்றாங்க? ஆண்டவர் பெரிய காரியம் செஞ்சிருக்கிறாருமா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். வயல்காரனின் அயல்காரன் ஒரு தடவை பிரசங்கம் பண்ணிக்க ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் எங்க ஞாபகம் இருக்கு? என்னைக்கோ பண்ணிருக்கீங்க. அல்லேலூயா. ஒரு நன்மை, ரூத்து பெற்றுக்கொண்ட நன்மையை பேரிடும்படிக்கு பக்கத்து ஊர்ல பக்கத்து இடத்துல இருந்து என்ன பண்ணிட்டான்? வந்து பேர் வச்சு அவன் வரைக்கும் தெரியுது. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு செய்ய போகிற விடுதலை, உங்களுக்கு அருள போகிற ஆசீர்வாதம், அது வெள்ளியரங்கமா தெரிய போகுது. அல்லேலூயா. உள்ளதான் கதவை பூட்டி தானங்க நடந்துச்சு அற்புதம். ஆமாங்க, நீ கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்ண, அதனால கதவை பூட்டி அவர் அற்புதம் செஞ்சாரு. ஆனால் நீ பெற்றுக்கொண்டவைகள் ஏராளமா இருக்கிறபடினாலே. அல்லேலூயா, ஆமென். உன்னுடைய உள்ளறைக்குள் வைத்து அடைத்து வைக்க கூடாதவைகளை, முடியாதவைகளை அவர் அருள போகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவரு வந்து கூப்பிட்டான், ஆண்டவரே என் பிள்ளை சாருக்கு முன்னாடி வந்துருங்க ஆண்டவரே. இயேசு அவன் கூடவே போய் அவனை குமாரத்தி படுத்திருந்தா, மரித்துட்டா, அப்படிதானே? மரித்துட்டா. இயேசு வந்து அவள் மரித்தாள் என்று கூட ஒப்புக்கொள்ளவே இல்லை, அப்படிதானே? அவள் வந்து என்ன சொன்னார்? நான் நித்திரையா இருக்கிறாள் அப்படின்னு சொன்னார். அதை பார்த்து எல்லாரும் நகைத்தார்கள். அவங்களெல்லாம் வெளியில என்ன பண்ணாரு? துரத்தினார். துரத்த சொல்லிட்டு உள்ள போய் அற்புதம் பண்ணிட்டார். அந்த மகன் எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சு சொன்னேன், எப்பா சாப்பாடை கொடுங்கப்பா அப்படின்னார், அப்படிதானே? அவளுக்கு போஜனம் கொடுக்கும்படி கட்டளையிட்டு அதுக்கப்புறம் சொன்னார். தமிழ் பைபிளில் போட்டிருக்கு, இதை ஒருவருக்கும் என்ன செய்யாதீங்க. எப்படிங்க சொல்லாமல் இருக்க முடியும்? பாருங்க, அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு. எப்படி? ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இதை யாருக்கும் சொல்லாமல் இருந்து பாரு. அல்லேலூயா.
உன்னால முடிஞ்சா இந்த பூசணிக்காவை சோத்துக்குள்ள மறைச்சு பாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற அற்புதமெல்லாம் இப்படிதாங்க இருக்க போகிறது. அவர் உள் வீட்டிலே, அறை வீட்டுக்குள்ளே, கதவு பூட்டப்பட்ட கதவுக்குள்ள தான் செஞ்சாரு. ஆனா உங்களால் அதை மறைச்சு வைக்கவே முடியாது. எலிசபெத்துக்கு கர்த்தர் செய்தவைகள் அந்த மலைநாடு எங்கும் பேசப்பட்டது. அப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 5 காரியங்களை கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் நமக்கு படிப்பிக்கிறது. வாங்க, வார்க்க, வரிசைப்படுத்த, விற்க, வாழ. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ முதல்ல எங்க வரோம் அப்படின்னா, வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கின. ஆங்கிலத்தில் போட்டு கோ பாரோ எம்டி வெசல்ஸ். ஏங்க எனக்கு பிரச்சனையே கடன் சொல்லிக்க திரும்ப அம்மா கடன் வாங்க சொல்றீங்க, அப்படிதானே? பிரச்சனை என்னது? கடன் தான். ஐ ஹவ் பாரோட், நவ் யூ கோ அண்ட் பாரோ. திரும்ப போய் என்ன பண்ணு, வாங்கு. அல்லேலூயா. நான் முதல்லேருந்து பிரசங்கம் பண்ணும்போது நான் கேட்டேன், ஆண்டவரே அதையும் சேர்த்து நீங்களே கொடுத்துருக்கலாம்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா என்கிட்ட வெறும் பாத்திரம் இல்லை, வெறுமையாக தான் வருது, வர்றது பூரா நான் என்ன பண்ணி விட்டுறேன், நிறச்சி விட்டுறதுனால என்கிட்ட என்ன இல்லை, வெறுமையால். அது உலகத்தில் தான் இருக்கு, கேட்டு தான் வாங்கணும். அல்லேலூயா. அப்போ முதலாவது வாங்க என்று போட்டுக்கிறோமே, அந்த இடத்துல ஆவியானவர் நமக்குள்ள என்ன கொண்டு வந்து வைக்கிறார் தெரியுமா? விசுவாசம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவளுக்குள்ள இந்த வார்த்தைகள் விசுவாசத்தை வளர்க்கவில்லை என்றால் அவளால் கேட்டு வாங்கியிருக்கவே, அப்படித்தானே? நிறைய பேருக்கு ஆலோசனை வந்துருச்சு, ஆனால் நமக்குள்ள தயக்கம். நம்ம என்ன மனசு என்ன சொல்லுது, ஏங்க நானே ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கேன், அங்கே போய் என்ன செய்யணுமா, வெறுமையான பாத்திரம். எங்க கடன் நான் வச்சுருக்கேங்க, எனக்கு உண்மையிலேயே கடன் இருக்குங்க, 1000 ரூபா கடன் இருக்கு. நான் அங்கே போயிட்டு ஒரு 10,000 இருக்கு அவனை போய் பார்த்து அவன்கிட்ட அப்படி தானே கேட்கணும். அவன்கிட்ட போய் என்ன சொன்னேன், அப்பா 0 பேலன்ஸ் இருந்தால் என்கிட்ட கொடுப்பா, அப்படி கேட்பீங்களா? போய் அதுதான் கேட்க சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? போய் வெறும் பாத்திரத்தை வாங்குப்பா. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நான் உன்னைய மட்டும் நிறைக்க போலப்பா, உன் பக்கத்தில் இருக்கிற எல்லாவனையும் சேர்த்து என்ன பண்ண போகிறேன், நிரப்ப போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நீ வெற்றிடத்தில் காணப்படும். உண்மைதான். உன்னுடைய வறுமை என்பது உண்மையிலேயே வறுமையா இருந்துச்சு. ஏன்னா நீ பாத்திரத்தை இழந்துட்ட. ஆனா நான் இப்ப திரும்பி உனக்கு தரும்போது எப்படி தர போறேன் தெரியுமா? சம்பூர்ணமாக, நிறைவாக, மகிமையாக தரப்போகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ போய் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கணும். அந்த வாங்கு அப்படின்றதுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. தைரியமாக ஒவ்வொரு கதவையும் போய் தட்டுறா, அயலகத்தார் ஒவ்வொரு இடத்துலையும் போய் தட்டுறா. உங்கள்கிட்ட எவ்வளோ வெறும் பாத்திரம் இருக்கு? வெறும் பாத்திரம் நிறையா கிடக்கு, சும்மா தான் கிடக்கு, எடுத்துங்க, எல்லாம் எடுங்க. அநேகம் வெறும் பாத்திரங்களை ஆங்கில மொழியாக்கம் சொல்லுகிறது, டோன்ட் கேதர் ஜஸ்ட் அ ஃபியூ. கொஞ்சமா சேர்த்துறாதம்மா, ஏன்னா உனக்கு நிறைய தேவை. அது நிறையா இருந்துச்சுன்னா நிறையா உன்னுடைய நன்மை பெருகும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ வாங்க என்று சொல்லுகிற அந்த இடத்திலே விசுவாசத்தை உங்களுக்குள் வளர்க்கிறார். ஆவியானவர் என்ன வளர்க்கிறார் உங்களுக்குள்ள? விசுவாசத்தை. என்ன விசுவாசம்? If I create room, if I give an opportunity, the Lord will fulfill. நான் ஒரு வெற்றிடத்தை அவர் சொன்னபடியே இன்னும் கொஞ்சம் வெற்றிடத்தை பெருக்குனா இது எல்லாத்தையுமே அவர் என்ன செய்வாரு? நிரப்புவார். இந்த பிரின்சிபல், இந்த இலக்கணம் தான் யாருக்குள்ள இருந்துச்சுன்னா விசுவாசம் தகப்பனாகிய ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. அதனால தான் ஆபிரகாம் சொன்னார், ஆபிரகாமே ஒரு அடி கூட உனக்கு இன்னும் தரலையா? ஒரு அடி நிலம் கூட உன்னோட இது இல்லையாப்பா? இல்லை. அப்போ நிறைய என்ன பண்ணு, அப்போ நிறையா நட. அவன் நடந்ததெல்லாம் அவனுடையதாக மாறிவிட்டது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ வாங்க, அது என்னது? விசுவாசம். ரெண்டாவது என்னது? வார்க்க. இது ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ள இப்போ நிறைய பாத்திரம் வந்துருச்சு, அவ கையில நிறை குடம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்போ என்ன பண்ணணும்? இப்போ அவ ஒவ்வொன்றிலையா வார்க்கணும். வார்க்கிறது பச்சை தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல, பசக்குன்னு ஊற்றிடலாம். என்னது? என்ன? ரெண்டாவது என்ன தேவை தெரியுமா? பொறுமை. பொறுமையா ஊற்றணும், பக்குவமா ஊற்றணும். ஆவியானவர் உங்களுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வர்றாரு. அடுத்தபடி என்ன கொண்டு வர்றாரு? பொறுமையை கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. இதெல்லாம் எங்க இருந்து வருது? இந்த அம்மா வீட்டில் பல பாத்திரம் இருக்கு,
ஆனா எந்த பாத்திரத்துல வருது தெரியுமா? நிறைகுடமாகிய இயேசுவிடத்திலிருந்து. அவர்கிட்ட இருந்தது தான் அது. அவர்கிட்ட இருந்ததே என்ன பண்ணுதுப்பா? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படித்தானே? அவருக்குள்ள இருக்கிற விசுவாசம், இயேசு என்னும் அவருக்குள்ள இருக்கிற இரட்சகராகிய அவருக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை உங்களுக்குள்ள என்ன செய்யறாரு? அதனாலதான் விசுவாசத்தை அவரு துவக்குகிறவர். அவர் வேற எங்கேயும் கடன் வாங்கி விசுவாசத்தை துவக்க மாட்டார். அவருடைய விசுவாசத்தால் உங்களுக்குள்ள விசுவாசத்தை துவக்குவார். அல்லேலூயா. சோ விசுவாசம். அடுத்தபடி என்னது? பொறுமை. அல்லேலூயா. முதலாவது விசுவாசம், இரண்டாவது பொறுமை, மூணாவது என்ன அப்படின்னா அங்கே ஒரு வரிசைப்படுத்துதல். நிறைந்த பின் அவைகளை என்ன செய்யணுமா? வரிசை. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். அப்படிதானே? obedience brings discipline in your life. எங்கெல்லாம் கீழ்ப்படிதல் இருக்கோ அங்கெல்லாம் ஒழுங்கு என்ன செய்து, கிரமம் என்ன செய்கிறது, வருகிறது. அல்லேலூயா. அவன் நினைச்சிருக்கலாம்ல, கதவு பூட்டி இருக்கு, யாருக்கு தெரிய போகுது, பேசாம என்ன பண்ணுவோம், நம்ம ஊரில் சட சடன்னு ஊற்றிக்கிட்டே போவோம். ஊத்துற உடனே என்ன பண்ணணும்? வரிசை வரிசை வரிசை. to bring everything in an order. ஸோ ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை உங்களுக்குள்ள கொண்டு வராரு. பொறுமை என்ன பண்றாரு? கொண்டு வராரு. அடுத்தபடி என்ன கொண்டு வராரு? கீழ்ப்படிதலை கொண்டு வராரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதலுக்கெல்லாம் நிறைய வசனம் இருக்கு. அப்படிதானே? சிலுவையின் பரியந்தம், அதாவது மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப மெய்யான தாழ்மைன்னு வேதம் சொல்லுகிறதே, அதற்குள்ள என்ன இருக்குன்னா the core of it is obedience. கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு தாழ்மை பொய்யான தாழ்மை. அல்லேலூயா. ஒரு பழைய சட்டையை போட்டுக்கிட்டு செருப்பு கூட போடாம அக்கில் ஒரு பையை வச்சுக்கிட்டு இப்படிதான் நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு அது என்ன இல்லை, அது என்ன இல்லை, அது தாழ்மை இல்லை. அதுக்கு பேர் மாயான தாழ்மை. வசனம் சொல்லுது. ஏன்னா இட் இஸ் ஐடென்டிஃபைட் பை அதர்ஸ். உங்க தாழ்மை என்னைக்கு அடுத்தவனுக்கு தெரியுதோ, அவர் ரொம்ப தப்பா தங்க கட்டிங்க தாழ்மைங்க வலிக்கி விட்டுருவார் கிட்ட, அப்படின்னா என்ன இல்லை, அது உண்மையான தாழ்மையே இல்லை. தாழ்மை என்பது தேவன் அங்கீகரிக்கக்கூடிய குணாதிசயம். இட்ஸ் a spiritual trait. அப்படிதானே? அப்படிதானே? ஆவிக்குரிய குணாதிசயமா இல்லையா? தலையில் நிறைய எண்ணெய் வச்சு நான் அப்படியே வலிச்சு அப்படியே சில எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி வருது. அப்படி வர்றது அதுதான் தாழ்மையா? இல்லை. தாழ்மை எங்க இருக்குள்ள? இருதயத்துக்குள்ள இருக்கிற குணாதிசயம். நீங்களே சோதிச்சு பாருங்க, உங்களுக்கு தாழ்மை இருக்கான்னு எதுல தெரியணும்னா கீழ்ப்படிதல். உங்களுக்கு கீழ்ப்படிதல் இல்லாம தாழ்மை இருக்குன்னா அது உண்மையான தாழ்மை இல்லை. ஏன்னா கிறிஸ்துவின் தாழ்மை எப்படி இருந்துச்சுன்னா கீழ்ப்படிதலுக்குள். கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப 3 சொல்லியிருக்கோமா? நாலாவது என்னது? விற்க. என்னெல்லாம் வந்துருச்சு இப்ப, எல்லாம் என்ன பூரா பாத்திரம் பூரா என்ன இருக்கு, அப்படியே வச்சுக்கிட்டே உட்காந்துக்கலாமா? என்ன சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு எண்ணெய் வியாபாரி, பூரா வீட்டுக்கு பூரா டன்னு கணக்கா எண்ணெய் இருக்கு, அப்படியே வச்சுக்கிட்டே உட்காந்துக்கலாமா? மதியானத்துக்கு 1/4 லிட்டர், சாயங்காலத்துக்கு 1/2 லிட்டர், அப்படியே உட்காந்துக்கலாமா? இல்லை. யூ நீட் டு செல். அப்படிதானே? அது என்ன செய்யணும்? அதை விற்கணும். விற்கிறதா என்ன அர்த்தம்? இதை கொடுத்தான்னா அதுக்கு பதில் அவ எண்ணத்தை என்ன செய்யணும்? என்னமோ ஒன்று அவ கடங்காரையும் கொண்டு போன கட்டில் இந்தா இருக்கு, வித்த உடனே அந்த கட்டில திரும்ப என்ன பண்றேன்? கொண்டு வரேன். கடங்காரையும் கொண்டு போன பீரோ இந்தா இருக்குங்க, அந்த எண்ணெயை கொடுத்தா அதை கொண்டு வரேன். இதுக்கு என்ன தேவை தெரியுமா? ஞானம் தேவை. அல்லேலூயா. என்ன ஞானம் தேவைன்னா வெளிப்பாடு உள்ள ஞானம் தேவை. Wisdom and revelation. என்ன இழந்திருக்கிறோம் தெரிஞ்சாதான் எதை திருப்பி கொள்ள முடியும் தெரியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். 100 ஆடு இருந்துச்சு, அதுல 1 தான் தொலைஞ்சு போச்சு. அப்படித்தானே? 1 தொலைஞ்சு உடனே பதறி அடிச்சு ஓடி போய் 99 நல்லா இருக்க 99 உள்ள ரூம்ல வச்சு கதவை பூட்டிட்டு என்ன பண்ணிட்டான்? தேடினானா இல்லையா? எப்படி தேட ஆரம்பிச்சான்? எதனால தேட ஆரம்பிச்சான்? என்னங்க, 1 தொலைஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சனால தானங்க தேடுனா இல்லையா? இது இவ்வளோ ஆழமா யோசிக்கிறீங்க? அனிமல் பிளானட்லாம் பார்த்துட்டு வரணுமா? இதுக்கு அவசியம் இல்லை. 1 தொலைஞ்சு போச்சு, அதனால என்ன பண்றான்? தேடுறான். நம்ம ஏன் தேடுறது இல்லை? நம்ம தொலைக்கவே இல்லைன்னு இல்லை, நம்ம தொலைஞ்ச நமக்கு தெரியல. அவன் 99 இருக்கும்போது அலர்ட் ஆகிட்டான்.
நமக்கு மொத்தமே 13 தான் இருக்கு. பூரா எங்கிட்ட ஓடி போச்சு, எங்கே போச்சு யாருக்கு தெரியும்? கண்டுக்கிறதே இல்லை நம்ம. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வெளிப்பாடு தேவை. நீ எதை இழந்திருக்கிறோன்ற வெளிப்பாடு இருந்தாதான், அந்த ஞானம் இருந்தாதான் எதை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஞானம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நிறைய பேருக்கு என்ன இருக்கு? அனாயிண்டிங் இருக்கு, அது எப்படி வியாபாரம் பண்ணுறதுன்னு தெரியல. ஹவு டு டிரான்சாக்ட் தி அனாயிண்டிங். இதை வச்சு என்ன பண்ணணும்? இதை எங்கே செலவு பண்ணால் யாருக்கு விடுதலை கிடைக்கும்? இதை எந்த இடத்துல போய் அந்த கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் அனாயிண்டிங் அங்கே கொஞ்சம் ரிலீஸ் பண்ணால் ஒருத்தன் படுக்கையோடு இருக்கவனுக்கு படுக்கையிலேருந்து விடுதலை கிடைக்குமே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த ஞானம் எங்கிருந்து வந்திருக்கிறது? நிறைகுடமாகி இயேசுவிடத்திலிருந்து வந்திருக்கு. அப்படின்னு என்ன தெரியுமா? இயேசு எப்படிப்பட்ட ரெவலேஷனோட போனாரோ அப்படிப்பட்ட ரெவலேஷனோட இந்த அனாயிண்டிங் உங்களை நிச்சயமாக நடத்தும். யூ கேன் கோ வித் திஸ் அனாயிண்டிங். இந்த அபிஷேகத்தோடு நீங்க போகலாம், இந்த தரிசனத்தோட, இந்த வெளிப்பாடு. அதனால தான் இயேசு சொன்னாரு, இழந்து போனதை ரட்சிக்கவும் தேடவுமே மனுஷகுமார் வந்திருக்கிறார். Jesus had the ultimate, complete, perfect revelation about the lost. That's why he was able to, restore, recover everything. Praise the Lord. Hallelujah. Amen. ஸோ வாங்க, வார்க்க, வரிசைப்படுத்த, விற்க, அதுக்கப்புறம் என்னது? வாழ. எதை கொண்டு வாழணுமா? மீந்ததை கொண்டு. அங்க என்ன தேவைப்படுகிறது என்றால் கிருபை தேவை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். விசுவாசம், பொறுமை, கீழ்ப்படிதல், ஞானம், வெளிப்பாடுள்ள ஞானம், அதுக்கப்புறம் என்னது? கிருபை தேவை. இது இல்லாதனால என்ன ஆகி போயிடுது? மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணக்கூடிய, வாழக்கூடிய கிருபை இல்லாதனால திரும்பமா வந்து தலையை சொரிஞ்சிட்டு, சார் திரும்பமா அவசியமாய் போச்சு. ஏற்கனவே ஒரு 10,000 கொடுத்தீங்க, இப்போ திரும்ப ஒரு 10,000. ஏன்? மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணக்கூடிய கிருபையை நீங்கள் பெறவில்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசு சொன்னார் பவுல் அப்போஸ்தலன் இடத்துல, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய். உன் பற்றாக்குறையில் மீந்ததை கொண்டு நீ பரிபூர்ணமாய் வாழ முடியும். கல்வாரி சிலுவையிலே ஒரு கணக்கை தீர்த்தார். அப்படிதானே? டெட்டஸ்டலா என்னன்னு அர்த்தம்? இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு அர்த்தம். கணக்கை முடிச்சிட்டேன், உன் கடனையெல்லாம் செலுத்தி தீர்த்துட்டேன். கல்வாரி சிலுவையில் எல்லாம் செய்து முடிச்சுட்டு மீந்ததை கொடுத்து சொன்னாரு, ஆவியானவர் மூலமாக இந்த மீந்ததை கொண்டு நீங்களும் ஜீவனம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தி லெஃப்ட் ஓவர். அதனால தான் போன வாரம் பிரசங்கம் பண்ணோம், மிச்சமே மொத்தத்தை விட பெருசு. கல்வாரி சிலுவையில் இயேசு கொஞ்சம் மிச்சமாக கொடுத்தாரு. உங்களுக்கு எல்லாம் செலுத்தி முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. கணக்கு கரெக்டாக 100 தான்ப்பா கடன், நான் கரெக்டாக 100 தான்ப்பா கொடுத்தேன்னு கொடுக்கல. 100க்கு 1000 கொடுத்துட்டு உங்கள்கிட்ட என்னையும் பார்த்து சொன்னார், மிச்சத்தை வச்சு ஜீவனம் பண்ணு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இயேசு அவருக்குள் இருந்த விசுவாசத்தை, அவருக்குள் இருந்த பொறுமையை, அவருக்குள் இருந்த கீழ்ப்படிதலை, அவருக்குள் இருந்த வெளிப்பாட்டு ஞானத்தை, அவருக்குள் இருந்த கிருபையை, அல்லேலூயா, உங்கள் மேல் மென்மேலும் வைத்திருக்கிறபடினாலே நீங்க நிச்சயமாக வெறுமையாயிருக்க வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. நீங்க வீட்டுக்குள் வரவழைக்கப்பட்டது வெறுமையாத்தான், ஆனா நீங்க திரும்பி போவது நிறைவோட. விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. ஹல்லேலூயா. ஒருவேளை உண்மையாகவே உங்க வாழ்க்கையில கடன்காரன் நிமித்தமாக அநேக நன்மைகளை இழந்துட்டேன்,
நன்மை மட்டும் இல்ல, அதை பெறக்கூடிய பாத்திரமாகிய கிருபையை நான் இழந்துட்டேன். விசுவாசத்தை மட்டும் அல்ல, அதன் பாத்திரமாகிய விருப்பத்தை இழந்துட்டேன். ஒருவேளை அதுதான் உங்களுடைய வாழ்க்கை என்று சொன்னால், இந்த நாள் ஆண்டவரே வெறும் பாத்திரங்கள் திரும்பமாய் வீட்டுக்குள்ள வந்து சேரட்டும், பாத்திரங்கள் வரட்டும், அதை நன்மையினால் நிரப்புங்க. கிருபை என்னும் பாத்திரம் வரட்டும், அதை நன்மையால் நிரப்புங்க. விருப்பம் என்னும் பாத்திரம் வரட்டும், அதை விசுவாசத்தால் நிரப்புங்க. அன்பு என்னும் பாத்திரம் வரட்டும், அதை ஐக்கியத்தால் நிரப்புங்க. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. கரங்களை உயர்த்தி ஓ நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தா நிரப்பிடுங்க இயேசுவே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தா நிரப்பிடுங்க. சொல்லுமா, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. அபிஷேகத்தா நிரப்பிடுங்க இயேசுவே. ஆவியின் அபிஷேகத்தா நிரப்பிடுங்க. நன்மையினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராக, பொறுமையினால் நிறைந்தவராக, கீழ்ப்படிதலால் நிறைந்தவராக, விசுவாசத்தால் நிறைந்தவராக, அன்பினால் நிறைந்தவராக, பரிசுத்தத்தால் நிறைந்தவராக இந்த வீட்டுக்குள்ள, உலகம் என்கிற இந்த வீட்டுக்குள்ள அவர் கடந்து வந்து வெறுமையான எல்லா பாத்திரங்களையும் நிரப்பினார். தீர்க்க தரிசனத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு வீடு, அந்த ஒரு வீடு 2 குமாரர்களுடைய ஒரு வீடு, இஸ்ரவேல் யூதாய் அறியப்பட்ட அந்த எல்லைக்குள்ள, இஸ்ரவேல் என்னும் அந்த எல்லைக்குள்ள இருந்த நிறைகுடமாகிய இயேசு பெத்லகேமில் பிறந்து நாசரேத்திலே வளர்ந்து, இன்னும் சொல்ல போனா எப்ராயிமிலே தங்கி இருந்து, கலிலியாவிலே உலாவி அற்புதங்களை செய்து, அப்படிப்பட்ட அந்த நிறைகுடம், அந்த வீடு புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி வாக்கு தத்தம் உள்ள அந்த வீடு சபையா மாறி, அயலகத்தாராய் இருந்த எல்லா தேசத்தாரும், புறஜாதிகள் என்று அறியப்பட்ட எல்லாரும் அந்த வீட்டுக்குள் வரவழைக்கப்பட்டு, we are all now inside the promise, the house of promise, the house of miracle. சபை என்பது வாக்குத்தத்தம் உள்ள வீடு, அற்புதங்கள் உள்ள வீடு, தேவ பிரசன்னம் உள்ள வீடு. அங்கே வந்து நிறைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த காலை வேளையிலையும் நான் இன்னும் நிறைகுடமா இயேசுக்கு பக்கத்துல வரலையே அப்படின்னு சொன்னா, உனக்கு ஒரு விசேஷமும் உண்டு, உனக்கு ஒரு வரிசையும் உண்டு. ஆண்டவர் உன்னை நிரப்ப விரும்புகிறார். அவருக்கு ஒரு வரிசை இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் தன் தன் வரிசையின்படியே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அந்த வரிசையில் நீ காணப்பட வேண்டும் என்றால் இன்னைக்கு அவர் உன்னை நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார்.
ரட்சிப்பின் வீட்டுக்குள் நீ வந்தாக வேண்டும். கிறிஸ்து இயேசுவினால் நீ நிரப்பப்பட்டாயிருக்க வேண்டும். அப்படி என்றால் உனக்கு ஒரு வரிசை கிடைக்கும். ஒரு நாள் அந்த உயிர்த்தெழுதலின் வரிசையிலே நீங்களும் நானும் காணப்படும்படிக்க இன்றைக்கு ஆண்டவரே சொல்ல, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, நான் தூரமாக இருந்தது போதும். சுவிசேஷம் கேட்டு வாங்கும் போதே நானும் வீட்டுக்குள்ள வந்துடட்டும்ப்பா. நான் வெறுமையாவே வெளியில இருக்க விரும்பல. நான் வீட்டுக்குள்ள வந்து விசேஷத்தால் நிறைந்து வரிசைப்பட விரும்புகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்களுக்குள்ள அவர் எதெல்லாம் கொடுக்கிறாரோ அதை கொண்டு மாத்திரமே நீங்கள் கடன்காரனை துரத்த முடியும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில சில பேட்டர்ன்ஸ் உடைக்கிறார். அபிஷேகத்தினால் சில நுகங்கள் முறிக்கப்படுகிறது. கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்ள. அபிஷேகம் வளரட்டும், பெருகட்டும். தேங்க்யூ லார்ட். எல்லா எல்லைகளுக்குள்ளும், அயலகத்தாருக்குள்ளும் உங்களுக்குள் இன்றைக்கு அவர் அருளுகிற நிறைவு, சம்பூர்ணம் உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா வீடுகளிலும் பிரசித்தமாகும். அடிக்கும் ரோகோபோ ஷந்தலா ரெகேனே தோரசனோலமே. தேங்க் யூ லார்ட். நன்றி இயேசுப்பா. பரலோக தேவனே, ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம்ப்பா. பெருமையான பாத்திரங்களை விசேஷமான பாத்திரங்களாய் நிறைத்து அழகாய் நேர்த்தியாய் வரிசைப்படுத்துகிற தேவன் நீர்தானே. ஆண்டவரே, அந்த வரிசையின் முதற் பலனாய் நீர் இருக்கிறீரப்பா. நாங்கள் எல்லாரும் உம்மை பின்பற்றுகிறவர்களாய் அந்த வரிசையிலே நிறுத்தப்பட்டிருக்கிறோம். காரணம், உமக்குள் இருக்கிற அதே விசேஷங்களால் நீர் எங்களையும் நிறைத்து உம்மை போல ஆக்கி உமது வரிசையில் எங்களை நிறுத்தி இருக்கிறீர். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வெளிப்பாடுகளுக்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தை எங்களை இன்னும் பயிற்றுவிக்கட்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதிலும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் ஆசீர்வதிங்க. போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க. நீர் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இப்படி கரங்களை தருகிறோம், ஆசீர்வதியும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.